ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி அருமையான ஒரு பாவக்காய் கொண்டக்கடலை கறி குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் வரீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதத்து கூட சப்பாத்தி, தோசை, பரோட்டா இது கூட வச்சு அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். நல்ல ப்ரோட்டீனும் நிறைஞ்சது. வாங்க அது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து அதை நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விடுங்க. அடுத்து 4-5 பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதே ஒரு பச்சை வாசனை வர வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருக்குங்க. அடுத்து மெயின் ஐட்டம் பாவக்காய். ஒரு பாவக்காய் அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதே அந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்குங்க. வதக்கும் போது அந்த கசப்புத்தன்மைலாம் போயிடும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துருங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க, ஒரு ஃப்ளேவருக்காண்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே கொஞ்சம் நல்லா மசிஞ்சு குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. அடிப்பிடிக்கிறாமல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி வச்சுருங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் அந்த மாதிரி 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும். பாருங்கள், சைடு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. அடுத்த மெயின் ஐட்டம் கொண்டக்கடலை. ஒரு 100 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை நல்லா வேக வச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதையும் அப்படியே அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சத்தை எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேருங்க. அப்போ நல்லா ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஃபென்டாஸ்டிக்காக சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அடுத்து 4-5 ஸ்பூனு துருவின தேங்காயும் சோம்பையும் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துடுங்க. சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஃப்ளேவர் கிடைக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுவோம். பாருங்கள், சூப்பராக கொதித்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பாவக்காய் கடலைக்கறி சூப்பராக ரெடியாச்சுங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலில் மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். யார் வேணால் செஞ்சிடலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.